ஹலோ மக்களே, வெல்கம் டு சினிலென்ஸ் தமிழ். தமிழ்நாட்டில் கடந்த 2-3 வருஷமாகவே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் தொந்தரவுகள் அதிகமாகவே இருந்துச்சுங்க. வேலைக்கு போகிற இடம், படிக்க போகிற இடம், பஸ்ஸு, ட்ரெயின், பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எங்கெல்லாம் நடமாடுறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு தொடர்ந்து அப்யூஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஓவராகவே இது எதிரொலிச்சுது. எல்லோரும் மக்களும் ஒரு சைடு போராட்டம் நடத்துனாங்க, கண்டனம் தெரிவித்தாங்க. அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பாலியல் குற்றத்தை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்துக்கிட்டு இருக்க நிலையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு சம்பவம் கோவை மாவட்டத்தில் நடந்துச்சுங்க. தன்னோட காதலனோட இரவு விமான நிலையத்துக்கு பின்னாடி, கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பின்னாடி தனிமையில் பேசிக்கிட்டு இருந்த ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவியை அங்கே குடிபோதையில் வந்த 3 சைக்கோ, இந்த 3 சைக்கோவும் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு உடல் ரீதியாக அந்த பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தியிருக்கானுங்க. இந்த 3 பேர்த்துக்குமே அக்யூஸ்டு தான், குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்படி அவங்கள தேடுதல் வேட்டையில் இருந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களை சுற்றி வளைச்சி சுட்டு பிடிச்சிட்றாங்க. சுட்டு பிடிச்சதுக்கப்புறம் கோர்ட்டுமே இவங்க 3 பேருமே அக்யூஸ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த 3 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிவகங்கையை சேர்ந்த அண்ணன் தம்பி 2 பேருங்க. காளீஸ்வரன், கருப்பசாமி அப்படின்னு 2 பேர் அண்ணன் தம்பி. 3ஆவதாக ஒருத்தன் மதுரையை சேர்ந்த ஒருத்தன் குணா. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேர்த்துக்குமே இப்போ நீதிமன்றம் ஒரு சூப்பரான தண்டனை கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கும் சாகும் வரை சிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிறப்பான ஜட்ஜ்மெண்ட்டு. தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மாவு கட்டும் போட்டு விட்ருக்காங்க. மாவு கட்டு போடுறது கன்ஃபார்மாக ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கலாம் திருந்துறதுக்கு ஒரு பயனாச்சும் வரணும். ஜட்ஜ்மெண்ட்டு தான் ரொம்பவே பாராட்டணும். இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு பார்க்கும்போதாச்சும் ஒருத்தவனுக்கு பயம் வரணும். வாழ்நாள் சிறை அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ கொடூரமானது. ஆனால் இவங்களுக்கு இன்னும் கொடூரமான தண்டனை கொடுத்துருக்கணும். இதுக்கப்புறமும் பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தனிமையில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரத்தில் வெளியில் போகிறது, பாதுகாப்பு இல்லாத இடத்துல உட்காந்து பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாத்தோட வேண்டுகோளாக இருக்கும். ஏன்னா பெற்றவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கணும்னு நினைக்கும் போது நீங்களாக இந்த மாதிரி ஒரு சில இடத்துல போய் மாட்டிக்கிட்டு இவ்வளோ தூரம் நீங்களும் பாதிக்கப்பட்டு இதெல்லாம் தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.